Hello and welcome to another episode of Vada London Game Week Review. இது ஆஸ்டன் வில்லா உடைய கேம் வீக் ஆஸ்டன் வில்லா உடைய விளையாடின இந்த எஸ்டர்டேஸ் கேமோட ரிவ்யூ. ஒன் டே லேட்டாக கொஞ்சம் வருது, ஸ்கெடியூலிங் டிஃபிகல்டிஸ்னால ஒன் டே லேட்டாக வரும். அண்ட் என்ன புதுசாக நான் வரேன்னு மறுபடியும் பார்க்குறீங்களா? போன வாட்டி இந்த வாட்டியும் அருண் ப்ரோக்கு ஏதோ ஸ்கெடியூலிங் டிஃபிகல்ட்டி வந்ததுனால இந்த வாட்டி திரும்ப நான் வந்து சலிபா இன்ஜுரி வெளியே உட்காந்து டிம்பரத்துக்கு சென்டர் பேக்ல போட்ட மாதிரி நான் இப்போ வந்து உங்களுக்கு ஹோஸ்டா வந்து நிக்கிறேன். என் கூட தீபக் வந்திருக்காரு. தீபக், வெல்கம். ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். வந்ததுக்கு நன்றி. உங்களுடைய சண்டே ஈவினிங் என் கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. ஆஹ் ஆஸ்டன் வில்லாவுடைய ஹோம் கேம். நான் வந்து அரை மணி நேரம் டு கோ இருந்தப்போ யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, இந்த கேம் முடிஞ்சிருச்சு, போய் வேலைகளையே பார்க்கலாமா அப்படின்ட்டு. யோசிச்சு இந்த தாட்டை முடிக்கிறதுக்குள்ளார என்னடா அப்படின்ட்டு ஒரு கோல் போச்சு. ஒரு கோல் போய் கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ரெண்டாவது சான்ஸ் போஸ்ட தொட்டி அப்படி வெளியே போகுது. அப்பவே முடிவு பண்ணேன், இந்த கோல்ல நம்ம இந்த கேம்ல இன்னொரு தேர்ட் கோல் நம்ம அடிக்கல அப்படின்னா 2-2 முடியுது அப்படின்னு எனக்கு ஏதோ மைண்ட்ல சொல்லுச்சு. 2-2 அப்படின்னு முடிஞ்சிருச்சு. ஸ்டார்டிங் லெவல்ல இருந்து பேசுவோமே. ரெண்டு சேஞ்சஸ். சப்ஸ்டியூட்டா ஸ்டெர்லிங் வெளியே போய் உட்காந்துட்டாரு பெஞ்சில். சலீபா இன்ஜுரி ஆகி ஸ்குவாட்ல இருந்தே வெளியே போயிட்டாரு. ஸோ டிம்பர் கோஸ் சென்டர் பேக், பார்ட்டி ரைட் பேக்கு, மிச்ச முக்காவாசி டீம் அப்படியே தான் இருக்கு. இதுல மெரினோ ஸ்டெர்லிங்க்கு பதிலாக ஹி கம்ஸ் இன். மிச்ச 11 ஸ்டேஸ் pretty much the சேம். இந்த 11 இப்படிதான் எதிர்பார்த்த 11ஆ இல்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்கலாமா இதுல? இது எதிர்பார்த்த லெவன் தான். சேஞ்ச் பண்ணிருக்கலாமான்னு கேட்டா ஆப்வியஸ் தி ஆன்சர் வந்து நம்ம இப்ப சொல்லலாம். டிவியோர் ஆடி இருக்கலாமே அப்படின்ட்டு. பட் வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஆப்வியஸ் லெவனா தான் இருந்தது கிவன் சலீபா செஞ்சுரி. ஏன்னா வந்து ஏய், பார்ட்டே ஆடி நம்ம வந்து பார்ட்டே ஆடி எந்த மேட்சும் ஜெயிக்கலன்னு நினைக்கிறேன். ரைட் பேக் ஆடி இல்ல ரெண்டு இல்லங்க, மூணு மேட்ச் ஜெயிச்சாமா. ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் ரெண்டு மூணு இது வரைக்கும் பட் மேபி அப்படி இருந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய ஜெயிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி மேபி இருந்திருக்கலாம். இந்த சீசன் நிறைய ஜெயிச்சிருக்கோம் பார்ட்டி ரைட் பேக் முன்னாடி. ஆமா. சோ மேபி அதான் அப்போ அதான் எக்ஸ்பெக்டட் ஸ்டார்டிங்ல வந்தா மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஐ திங்க் ஆர்டெட்டா வந்து டிவியோட அவ்வளவா ட்ரஸ்ட் பண்றது இல்ல. மேபி டு ஸ்டார்ட் கேம்ஸ். பட் ஆனா அவனும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் தான். மேபி ம். அதே சொல்ற மாதிரி அந்த ரைட் லெஃப்ட் சென்டர் பேக் காம்பினேஷன் அதையும் பார்த்திருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்ன பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பெக்டட் ஸ்டார்டிங் லைனப்பா தான் நான் பார்த்தேன். ஈவன் ஐ சி. சலீபா செஞ்சுரி. ஓகே. இப்போ இந்த கிவியோர் தாமஸ் பார்ட்டியை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி ரைட் பேக்ல விளையாட வைக்கிறது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு என்னமோ டீமே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல அந்த லாப்சஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் அதெல்லாம் கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருந்துச்சு. ரெண்டு கோலுக்கும் பார்ட்டி ஒரு விதத்துல ஒரு விதத்துல காரணம் தான். ஃபர்ஸ்ட் கோலுக்கு ஒரு விதத்துல காரணம், செகண்ட் கோலுக்கு பியூரா அவனோட மிஸ்டேக். அண்ட் இதுல டவுன் சைடு என்ன ஆகுதுன்னா, மிட்ஃபீல்ட் ஆட வேண்டிய பார்ட்டியை நம்ம மிஸ் பண்றோம். ஆமா. எனக்கு அதை விட அதுதான் ஒரு it is பெரிய இது. ரெண்டு நெகட்டிவ் வருது இந்த இடத்துல. இதுக்கு வந்து பரவாயில்ல, கிவியாரியே நீ வந்து லெஃப்ட் லெஃப்ட் ஃபுட்டா இருந்தாலும் பரவாயில்ல, நீ போய் விளையாடிக்க அப்படின்ட்டு விட்டுருந்தா. ஏன்னா கிவியார் வந்து எந்த கேம்ல சலீபா ஒரு கேம்ல இன்ஜுரி ஆகி வெளியே போவான். இப்போ கிவியார் அங்க ஆமா. வந்து போர்னுமத் கேம் நாட் இன்ஜர்ட், ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போவான். அப்போ கிவியார் வந்தப்போ இல் கன்சீட் தட் பெனல்டி. கேம் ஆ. ஃபுல்லா ஒரு மாதிரி டீசெண்டா விளையாடிட்டு இல் கன்சீட் தட் பெனல்டி. ஸோ மேபி அந்த ரைட் ஃபுட் லெஃப்ட் ஃபுட் அப்படி ஒர்க் ஆகலையோ அப்படின்றது அந்த அந்த மைண்ட் செட் இருந்துச்சோ அப்படின்னு. தட் வாஸ் தட் இஸ் மை ஒப்பீனியன். எனக்கு தெரிஞ்சு அந்த மைண்ட் செட் தான் மோஸ்ட்லி. லைக் ஆர்டெட்டாக்கு வந்து அந்த காம்பினேஷனை பிரேக் பண்றதே அவ்வளோ பிடிக்கல தான் நினைக்கிறேன். ஸோ வந்து அந்த ரைட் லெஃப்ட் அது வந்து மாத்த டூ அந்த இதுல வந்து அப்படியே அந்த ஒரே குறிக்கோளோட ரிஜிடா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இல்லைன்னா வந்து கிவியோர் ஆடி இருப்பாதான். ஐ டோன்ட் திங்க் வந்து ஹி டசன்ட் டச் கிவியோர்லாம் இல்ல. மேபி அந்த இதை ஈக்குவேஷனை பிரேக் பண்ண வரான்னு பாத்துருக்கான். அது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா தான் போச்சு. இல்ல, டாமினேட் தான் பண்ணா. வாட்கின்ஸ்லாம் ஒன்றும் கிரியேட்டே பண்ணல. ஒன்றும் பண்ணவும் இல்லை, எதுவும் பெருசாவும் நடக்கல. டிம்பரும் நல்லா தான் ஆடினான். பட் ஒன் அப்கோர்ஸ். ஷாட் ஆன் டார்கெட் இருந்துச்சு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அந்த க்ளோஸ் ரேஞ்ச் எஃபர்ட் ஐ திங்க் ராம்சி எடுப்பான்னு நினைக்கிறேன். ஆமா. அதுவும் ரைஸோட ரெக்ஷன்ல இருந்து வந்து எடுப்பா. அவங்களா கிரியேட் பண்ண சான்ஸ் கூடன்னு சொல்ல முடியாது. ஆஹ் அதுக்கப்புறம் அண்ட் பிளஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஐ திங்க் டீம் ஃபுல்லாவே ரொம்ப நல்ல ஜெல் ஆன மாதிரி இருந்துச்சு. கேப்ரியல் மார்டினெல்லி, ஒரு லியோட்ரோ ட்ரோசாட், நம்ம ரெண்டு விங்கும் அட் அ டைம்ல
இவ்வளவு சூப்பரா விளையாடி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் ஸ்ப்ளெண்டிட், ஐ ஹேட் நோ வேர்ட்ஸ். ஆமா. செகண்ட் ஹாஃப்ல வந்து அது அப்படியே மொமெண்டம் கண்டினியூ பண்ணி அந்த அவர் மார்க் வரைக்கும் எடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. அவர் மார்க்ல இருந்து அப்படியே இப்படி ஆஃப் அ கிளிஃப் மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து சப்ஸ் அப்படின்னு அதுதான் நேச்சுரலா என்ன சொல்லுவோம் நம்ம கேம் மேனேஜ்மெண்ட், 60th மினிட்ல சப் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. பெஞ்சை பார்த்தா காரி துப்புற மாதிரி இருக்கு. பட் டு யூ திங்க் ஆர்டெட்டா மேட் அ மிஸ்டேக் நாட் சப்பிங் somebody லைக் தாமஸ் பார்ட்டி ஆர் மேபி. மிக்கல் மெரினோ? ரெண்டு பேருமே ரொம்ப லெகியா இருந்தாங்க. ஆமா, மிக்கேல் மெரினோலாம் இத்தனைக்கும் லாஸ்ட் போஸ்ட்லாம் அடிச்சான்னு வச்சுக்கலாம். பட் ஸ்டில் ஹி வாஸ் லெகி. வந்து எனக்கு தெரிஞ்சு அதான் இந்த இன் கேம் மேனேஜ்மெண்ட் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஆப்வியஸ்லி. எனக்கு தெரிஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கலாம் தான் தோணுது. வென் யூ சி லைக் மெரினோவும் பார்ட்டேவும் ஸ்லோ ஆகும்போது ஆப்வியஸா ஜோர்ஜினியோவையும் அவன் சும்மாவே ஸ்லோ தான் இருந்தாலுமே எடுத்துட்டு வந்திருக்கலாம் தான் தோணுது. ஸ்லோ பார்ட்டியா இல்ல ஒன் லெக் ஜோர்ஜ், டூ லெக்ஸ் ஜோர்ஜினியோவா? அதுக்காக எனக்கு ஆப்வியஸா கிவியோரும் எடுத்துட்டு வந்து டெம்பரை நீங்க ரைட் பேக்ல புஷ் பண்ணிருக்கலாம். அதை பண்ணி வி குட் ஹவ் ஷோர்ட் அப் அந்த 2-0 அந்த இத பண்ணியிருக்கலாம். நம்ம எப்பவுமே நம்ம வந்து 2 கோல் லீட் எடுத்துட்டு வி வுட் யூஸ் டு சிட் பேக் அண்ட் வேஸ்ட் டைம். அந்த 3-0 நம்ம போறதே கிடையாது, அந்த பழக்கமே இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது வி குட் ஹவ் பிராட் இன் மோர் டிஃபென்சிவ் பிளேயர்ஸ் நினைக்கிறேன் நான். ஆப்வியஸா சொன்ன மாதிரி கிவியோரையும் ஜோர்ஜினியாவும் கொண்டு வந்துட்டு பண்ணிருக்கலாம் தான், சோ நடக்கலையே. இந்த இடத்துல வந்து 60th மினிட்ல அவங்க ஃபர்ஸ்ட் கோல் ஸ்கோர் பண்ணாங்க, 68th மினிட்ல செகண்ட் கோல். 60th மினிட்டுக்கும் 68th மினிட்டுக்கும் நடுவுலயே நமக்கு பூச்சாண்டி காட்டுற மாதிரி ஒரு 2 3 சான்ஸ் வேற ஆமா, வந்துச்சு அவங்களுக்கு. வந்துச்சு. ஆமா. சோ இது வந்து அட் திஸ் பாயிண்ட் ஆர்டெட்டாவா இருந்தீங்கன்னா உங்களோட மைண்ட்ல வந்து தேர்ட் கோல் போறதுக்காக இருக்கணுமா இல்ல செகண்ட் கோல் சேவ் பண்றது எப்படி அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா அரௌண்ட் தட் பாயிண்ட் இஸ் வென் வி ஆல்சோ ஹேட் ரஹீம் ஸ்டெர்லிங் ஸ்டார்ட் டு வார்ம் அப். வரல, அது வேற விஷயம். பட் அப்பதான் வார்ம் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சான். ஐ தாட் ஃபர்ஸ்ட் கோல் போறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ண ஆரம்பிச்சவன் 65th to 68th மினிட்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க அட்டாக்கிங் இது அப்படின்னு நான் நினைச்சேன். பட் அந்த நான் என்னோட 5 6 மினிட் சீக்வன்ஸ்ல 2 கோல் போயிருச்சு. ரஹீம் ஸ்டெர்லிங் திரும்ப பெஞ்சில் போய் உட்காந்துக்கிட்டான் தட் பாயிண்ட். ஸோ இது இஸ் திஸ் த காம்பினேஷன் ஆஃப் இதுக்கு மேல யாரும் இன்ஜுரிக்கு லூஸ் பண்ணக்கூடாது அந்த பயமா, இல்ல எனக்கு யாரும் ட்ரஸ்ட் பண்ற மாதிரி பெஞ்சில் இல்ல டு கெட் த தேர்ட் கோல், நான் எப்படி இதை வச்சு தக்க வைக்கிறது அப்படின்ற 2-1 இருக்கும்போது கேட்கிறேன். ஆர் இது 2-1 இருக்கும்போதே கிச்சன் சீங்க தூக்கி போடுற சுச்சுவேஷன்லாம் நம்ம டெஸ்பிரேஷன்ல இருக்கோமா? எனக்கு தெரிஞ்சு 2-1, 2-1 போட்டுட்டு நம்ம வந்து அந்த சப்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம வந்து ட்ரை டு ப்ரொடெக்ட் த லீட்னாலும் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா நம்ம கன்சீட் தான் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். மேபி நம்ம அட்டாக்கிங்கா ஆடி இருந்தா யா அதுக்கும் இது நம்மளுக்கு இது என்ன சொல்றது, சுச்சுவேஷன்ஸ் யோசிச்சுதான் சொல்ல முடியும். பட் எனக்கு தெரிஞ்சு 2-1 அப்போ சோ மேனேஜர் நோவின் சுச்சுவேஷன்ல இருக்காரு. இப்படி பண்ணாலும் பிரச்சனை, அப்படி பண்ணாலும் எப்படா பிரச்சனை. என்ன ஆயிருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. நம்ம இப்படி ஓகே, நம்ம இந்த கான்சென்ட்ரேஷன் லேப்ஸ் வச்சு கோல் கன்சீட் பண்ணோம் இந்த கேம்ல. இஸ் திஸ் ஆன் த பிளேயர் ஆர் இஸ் திஸ் ஆன் த மேனேஜர்? இதை யார் மேல போடுறது? இந்த ஹூஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சச் அன் எரர்? ஒரு வாட்டி பண்ணா பரவாயில்ல, 2 வாட்டி நடக்குது ஒரே கேம்ல அட் ஹோம். தென் ஆப்வியஸா அதே பிளேயர் தான் தப்பு பண்ணா. ஸோ வந்து யூ குட் பிளேம் த மேனேஜர் தான். யூ ஷுட் ஹவ் டேக்கன் ஹிம் ஆஃப் தான் சொல்லுவாங்க. அதுதானே சொல்ல போறாங்க கடைசியில. வாட் எவர் ஹேப்பன்ஸ் இட் கம்ஸ் பேக் டு த மேனேஜர் தான். ட்ரூ ட்ரூ தட்ஸ் ட்ரூ. ஓகே, நம்ம வந்து பார்ட்டே நீ என்ன கேட்பாங்க, உன்னை யாரா பார்ட்டே ரைட் பேக்ல ஆட வச்சது? ஏன்னா அவனோட ஃபர்ஸ்ட் தாட்டே வந்து டிஃபென்ஸ் கிடையாது, ஃபார்வர்ட் லுக்கிங் தான் அவன். அதனாலதான் வந்து ஃப்ரண்ட்ல வந்து அந்த ஆஃப் சைட் ட்ராப் ப்ளே பண்ணி முள்ளாட வடிப்பான பார்த்தா கேப்ரியல் அவனை வந்து ஆன் சைட் ஆக்கி விட்டான் அந்த செகண்ட் கோலுக்கு. ஸோ இல்ல அப்படி ஒரு ரைட் பேக்கா இருந்தா ப்ராபப்ளி he would have stayed with his marker and கிளியர் பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு. பட் பார்ட்டே அங்க ஆடுறது வந்து இதுதான். வந்து இப்ப ஃபர்ஸ்ட் கோலுக்கும் நம்ம சொல்லலாம் வந்து பார்ட்டே வந்து he could have closed யார் அவன் பேர் என்ன, டின்யாவா, லூக்கஸ் டின்யா, அவனை க்ளோஸ் பண்ணிருந்தா கிராஸ் வந்திருக்காதுலாம். பட் நம்ம என்ன சொல்றது, ஒன்னும் சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் வந்து இட் ஹேப்பன்ஸ்.
ஐ டோன்ட் திங்க் க்ளோஸ் பண்ற அளவுக்கு பார்ட்டிக்கு டைம் இருந்திருக்கும் அப்படின்னு. ஏன்னா பார்ட்டி வாஸ் டூ நேரோ. லூகாடின் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிருந்தான். அந்த ஹைலைட்டை பார்க்கும்போது பார்ட்டி, ஈவன் அசியூமிங் பார்ட்டி இஸ் மச் ஃபாஸ்டர் பார்ட்டி, கேம் ஸ்டார்டிங் பார்ட்டியா இருந்தா கூட ஐ டோன்ட் திங்க் பார்ட்டி வுட் ஹவ் காட் அப். அட்லீஸ்ட் அந்த க்ளோஸ் டவுன் பண்ற ஆக்ஷனு கொஞ்சம் ப்ரெஷர் உண்டாக்கி இருக்கும். அண்ட் அந்த இஃப் சம்படி 6'2" மிக்கேல் மெரினோ அவ்வளோ கோர் ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒருத்தர் வந்து யூரி டிலமெண்ட்ஸ் மாதிரி ஒருத்தர் உன்னை தாண்டி வந்து பால் எடுத்து கோல் அடிக்கிறான்னா தட் இஸ் அ வெரி வெரி புவர் டிஃபென்சிவ் எஃபர்ட் என்னைய பொறுத்த வரைக்கும். ஸோ இங்க வந்து கல்பபிலிட்டி அப்படின்றது இட் கோஸ் அக்ராஸ் இது. தட் இஸ் மை ரீட். ஒரு 55-58 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா விளையாடிட்டு இருந்த மிக்கேல் மெரினோ என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த கேம்ல அந்த ஒரு ஆக்சுவலா ப்ராபப்லி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னே பெஸ்ட் சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ், எஸ். அந்த 8-9 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்ட்ரெச்சில் வந்து இது ஹி லாஸ்ட் எவ்ரி திங். அந்த கிரெடிபிலிட்டி ஃபுல்லா போயிருச்சு. என்னுடைய குரூப் சாட்ல அருண் ப்ரோ வந்து மிகேல் மெரினோ சூப்பரா விளையாடுறானே அப்படின்னா ஆளையே காணும். அப்ப மிஸ்டேக் பண்ணா உடனே வந்துட்டாரு அங்கேயிருந்து. ஏன் மெரினா பத்தி எவன்டா பேசுனது, மெரினா பத்தி எவன்டா பேசுனது. வன்மத்தை தூக்கிட்டு வந்துட்டாரு அவரு. மத்த பக்கத்துல நம்ம பார்ப்போமே, ஆஸ்டன் வில்லால வந்து உணவு எமரி இந்த சீசன் வந்து இதுக்கு முன்னாடி 2 சீசன் கூடிய ஆஸ்டன் வில்லா பறக்க விட்ட மாதிரி இந்த சீசன் ரொம்ப பறக்க விடல அவரு. இன்ஜுரிஸ்னு சொல்லலாம். லீடை தக்க வைக்க முடியல, அது ஒரு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன். பட் இந்த கேம்ல வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பேன்ல சூப்பரா திருப்பி விட்ட மாதிரி ஒரு பர்செப்ஷன் ஸ்கோர் லைனை பார்த்தா. ஆஸ்டன் வில்லா 2-2 கேம் முடிச்சாங்க. ஸ்கோர் லைன் பார்த்தவங்களுக்கு ஓகே இது ஒரு ஈக்குவலி கண்டெஸ்டட் கேம் மாதிரி அந்த மாதிரி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, ஜஸ்ட் ஸ்கோர் லைன் பார்த்தாங்கன்னா. பட் ஒரு 10 மினிட், ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆஸ்டன் வில்லா அப்படியே டக்குன்னு கேம் பிளேய மாத்தி விட்ட மாதிரி. ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு அப்படிதான் தே வில் நோ. இது ஆஸ்டன் வில்லாவுடைய கேம் பிளேனால சேஞ்ச் ஆன கேமா இல்ல நம்மளுடைய லேப்ஸ் இன் கான்சென்ட்ரேஷனால சேஞ்ச் ஆன கேமா? ஃபர்ஸ்ட் கோல், ஆமா ஆக்சுவலி நம்மளோட லேப் இன் கான்சென்ட்ரேஷன் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து வி வர் கம்ப்ளீட்லி அவுட் பிளேயிங் தம். அவங்க எதுவும் எனக்கு தெரிஞ்ச எதுவும் எல்லாம் ஒன்றும் பெருசாலாம் கிரியேட் பண்ணல. அந்த ஃபர்ஸ்ட் கோல் போனதுக்கு அப்புறம் அதுவே ஒரு லேப் இன் கான்சென்ட்ரேஷன் தான். ஏன்னா மெரினோ வந்து கரெக்டா ட்ராக் பண்ணல, அதை தடுத்துருக்கலாம் அதெல்லாம். செகண்ட் கோல்லாம் வந்து நம்மளோட இதுதான், பிகாஸ் வி லெட் தம் பிளே ஆஃப்டர் தட். அந்த ஒரு கோல் போனதுக்கு அப்புறம் அவங்க ஆக்சுவலா 2 மினிட்லயே இன்னொரு ரெண்டாவது கோலும் போயிருக்கும்னு நினைக்கிறேன். டப்புன்னு ஒரு எஸ், சான்ஸ் வரும் அவங்களுக்கு. போஸ்ட்ல நம்ம மட்டும் அப்படியே வெளியே போகும். நம்ம அப்படியே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சிட்டோம் திடீர்னு. அப்படியே அந்த ஒரு 10 மினிட்ஸ்ல என்னடா திடீர்னு இப்படி ஆள ஆரம்பிச்சிட்டாங்களே அந்த மாதிரி. இ- ஸோ இ- இது அதனால அந்த செகண்ட் சான்ஸ் சொன்னீங்கல்ல, அது வந்து இது வரைக்கும் நான் 2-3 வாட்டி நோட்டீஸ் பண்ணிட்டேன். மைல்ஸ் லூயிஸ் கெலி இஸ் a யங் பிளேயர், பட் அவனோட ஒன் ஆஃப் த ஒரு ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லணும்னா அவனோட வீக் ஃபுட்ல கிளியர் பண்றது டீக்குள்ளேருந்து. ஆமா ரெண்டாவது வாட்டி எட்ஜ் ஆஃப் த டீக்கு இன்னொருத்த ஆப்போனன்ட் பிளேயர் காலில் கொடுத்துட்டான் அவன். போன கேம்ல ஒரு வாட்டி அந்த மாதிரி கொடுத்தான் ஸ்பர்ஸோட, இந்த கேம்ல அந்த மாதிரி கொடுத்தான் ஒரு வாட்டி. அதுவும் ரெண்டும் கோல் போகல, பட் கோல் போயிருக்க வேண்டியது ரெண்டுமே, ரெண்டு ஆக்ஷன்ஸும். ஆமா அது அந்த ப்ரெஷர் பில்ட் பண்றதுல அந்த அந்த கிளியர் பண்ணாம இருக்கிறதுக்கு வந்து அவங்க அது ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பில்ட் பண்ற மாதிரியும். ஸோ அவங்களும் அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் இதுல போயிடுறாங்க. ஓகே, இன்னும் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டா நம்மளுக்கு ரெண்டாவது கோல் கிடைச்சிரும்ட்டு. அதே மாதிரிதான் நடந்தது ஆக்சுவலா. ஸோ வந்து ஆமா, மோஸ்ட்லி ஐ வுட் பிளேம் அஸ் தான், நாட் ஆஸ்டன் வில்லா. அது வந்து அவங்க எதுவும் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது கோல் அடிச்சதுக்கு அப்புறமும் they didn't do anything that much. அந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்து அப்படியே அந்த கிராஸ் நம்ம வந்து பார்ட்டியை தடுத்துருக்கலாம் அதெல்லாம் சொல்லலாம். ஆனா அது நீங்க சொன்ன மாதிரி வந்து அவன் தூரமா தான் இருந்தான். ஸ்டில் வந்து அந்த கோல் போனதுக்கு அப்புறமும் வி குட் ஹவ் பிளேட் பெட்டர் We had அண்ட் ஸ்டார்ட் த chances. செகண்ட் கோல். சான்சஸ் இருந்தது. வி குட் ஹவ் சப்ஸ்டியூட்டட்னு சொல்லலாம். நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அது ஒழுங்கா போலன்னா ஏன்டா இவனை சப்ஸ்டியூட் பண்ண, யூ குட் ஹவ் கான் ஃபார் த தேர்ட் கோல் அண்ட் கில் த கேம். ஸோ இது லாட் ஆஃப் வேரியபிள்ஸ். நம்ம அப்புறம் ஏதாவது சொன்னாலும் கிரிட்டிசைஸ் தான் பண்ண போறோம் எண்ட்ல. ஸோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அந்த மாதிரிதான் இந்த நிலைமை போயிட்டு இருக்கு எனக்கு. So, இப்போ இது வந்து ஆர்சனலோட சீசன் வந்து இப்போ ஆர் வி ஃபைட்டிங் ஃபார் த டைட்டில் ஆர் ஆர் வி ஃபைட்டிங் ஃபார் டாப் 4? என்ன நினைக்கிறீங்க கரண்ட் சுச்சுவேஷன் கரண்ட் பேஸ்ட் ஆன்? நான் வந்து ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் ஃபைட்டிங் ஃபார் டாப் 4 தான்.
டைட்டில் அப்படியா? என்னோட என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, ம் இஃப் கான்ஃபிடென்ட்டா ஐ கேன் சே தட் லிவர்பூல் வுட் டிராப் பாயிண்ட்ஸ். ம் நம்ம வந்து அந்த மேக்கப் பண்ணுவோன்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இல்ல. அதுதான் என்னோட பிரச்சனை. அது ஓகே. வந்து வித் டு டூ வித் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இஸ் சாக்காஸ் இன்ஜுரி. ம் அண்ட் செகண்ட் இஸ் மெனி பிளேயர்ஸ் ஆர் அவுட் ஆஃப் ஃபார்ம். லாஸ்ட் சீசன் இதே லாஸ்ட் சீசன் ஃபார்ம்ல இருந்தாங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் we are definitely going for the title for ம் sure. இந்த தடவை வந்து கிவன் சாக்காஸ் இன்ஜுரி, அது இல்லாம இன்னும் என்ன 2 3 பேர் ஒயிட் இன்ஜுரி, அந்த இப்ப சலீபா சலீபா now. இன்ஜுரி. எஸ். ஸோ வந்து இட்ஸ் டெஃபினெட்லி வி ஆர் நாட் இன் டைட்டில் ரேஸ் ஃபார் ஷுர். ஓகே. எனக்கு வந்து என்னமோ ஸ்டில் ஐ திங்க் வி ஆர் அப்படின்றது தான் என்னோட இது. அது இருக்கலாம். நம்ம வந்து யா, எனக்கு வந்து இட்ஸ் நாட் ஓவர் என்னன்னா அன்டில் வி சே ஐ டு. ஐ திங்க் வி ஆர் ஸ்டில் ஹேங்கிங் ஆன் விச் இஸ் குட் given the injuries. ம் அது ஒண்ணு நான் வந்து Artetaக்கு I will give points there because Saka has been out. He has been literally carrying us this ஆமா. entire season. அவன் அவுட் ஆகியுமே we haven't lost any games till now. We have had lot of draws அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. போனமத் அண்ட் அதுக்கு முன்னா அதோட தொடர்ந்து நியூ கேசல் போனமத், those are the two losses so far. அந்த நிறைய லாஸஸ் பட் ஸ்டில் இந்த இப்போ இந்த டைட்டில் ரேஸ் இல்ல இந்த டிரா ஏன் பர்டிகுலரா ரொம்ப தெரியுதுன்னா we have gone we are literally gone out of FA Cup. ஆமா. அது அந்த 2 3 லாஸ் எல்லாமும் சேர்த்து பார்க்கும்போது எல்லாருமே வந்து காண்டா தான் இருக்காங்க. இட்ஸ் அது அந்த அந்த ரீசன்சி பயஸ். ஆமா ஆப்வியஸ்லி. ஸோ பிகாஸ் நம்ம என்ன லாஸ்ட் சீசன்ல இருக்க சேம் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். லைக் பிஃபோர் திஸ் கேம் லிட்டரலி வி வர் சேம் பாயிண்ட் அஸ் லாஸ்ட் சீசன். என்ன ஒண்ணு லிவர்பூல் வந்து அன்ரியல் சீசனா ஆடிட்டு இருக்காங்க. அது ஒரு அது ஒரு காட் இருக்கும். சிட்டி கீழே போயிட்டு ஏன்டா நீங்க டைட்டில் ஜெயிக்காம ஒரு புது மேனேஜர் வந்து டைட்டில் ஜெயிக்க போறான்றது காண்டும் இருக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆமா, காண்டு நிறைய இருக்கு போறதுக்கு. லாட் டு கோ அரவுண்ட். ஓகே, டீம் ரேட்டிங் ஃபார் ஆர்சனல் திஸ் பாஸ்ட் கேம் அகைன்ஸ்ட் ஆஸ்டன் வில்லா, ஸ்டார்டிங் வித் டேவிட் ராயா. How was he in goal? Okay, He made one good save. I don't know. Yeah, one good save. Nothing. Can't blame him for the goals for sure. Yeah. நம்ம ஆளுங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கோலுக்கு அவன் சீக்கிரம் குதிச்சுட்டான்றா, டே இதெல்லாம் ரொம்ப அநியாயம் தான் அப்படின்ட்டு. நத்திங் டு பிளேம். ஸோ ப்ராபப்ளி என்ன சும்மா 5-6 அவ்வளவுதான். பிகாஸ் ஹி கன்சிடர்ட் 2ன்னு எவென்ச்சுவலி சொல்லுவாங்க. ஸோ கான்ட் டூ எனிதிங் அபவுட் தட். பட் ஹி ஹேட் ஒன் குட் சேவ். பட் அதுக்கு மேல ஒன்னும் பண்றதுக்கும் இல்ல அவனுக்கு. ஆக்சுவலா அதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண கூட இல்ல. ஆக்சுவலி பெருசா எதுவும் பண்ணவே தேவை இருக்குல்ல. ஓகே, I'll take Thomas Partey. Very good first half, worst second half. I think அது அப்படியே சூப்பர் இம்போஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்னுக்கு மேல ஒண்ணு கேன்சல் அவுட் பண்ணி 5 அப்படின்ற இதுல வந்து நிக்கிறேன். எனக்கு 4.5 or 4 தான் கொடுக்கணும்னு இது. பட் he had a good first half. அதை I can't take it away from him. அதை கருதி நான் அவனை என்னுடைய தராசுல 0வா வைக்கிறேன். 5 கீழேனா இட்ஸ் நெகட்டிவ் கேம் ஃபார் மீ அட் ஹோம். 5க்கு மேல அப்படின்னா இட்ஸ் பாசிட்டிவ் கேம். So I keep him at a 5. Timber 6, yeah. He had a very good first half. Watkins அதெல்லாம் வந்து. But yeah, still you would blame the defense தான் when it comes to like when you're 2-0 up and when you go 2-2, obviously you place your blame on defenseல. So 6 தான். அதுக்கு மேல அவனை ஆக்சுவலா என்ன ஒன்னும் பண்ணல. He had a very solid game in first halfல. செகண்ட் ஹாஃப்ல டீமே அப்படியே இதாயிடுச்சு. இன்ஃபேக்ட் அவனும் கேப்ரியலும் சேர்ந்து வாட்கின்ஸ் இது முடிச்சு வச்சுட்டாங்க. ஏன்னா there was like டிஃபெண்டிங் வித் 9 அண்ட் வாட்கின்ஸ் சொல்லி தனியா ஃப்ரண்ட்ல நின்றுட்டு இருப்பான். நடுவுல பெரிய ஒரு ஓட்டம் இருந்துச்சு. நம்ம வந்து அட்டாக்கிங் வித் 8 பின்னாடி 2 பேர் வச்சிருந்தோம் வாட்கின்ஸை மார்க் பண்றதுக்கு. 2 பேரும் நீட்டா பண்றாங்க. அவங்க நிறைய ட்ரை வேற பண்ணாங்க. நிறைய அந்த ஃபர்ஸ்ட் அப்படியே தூக்கி போட்டு அந்த விங்ஸ்ல தூக்கி போட்டு அவனை ரன் பண்ண வச்சு அந்த மாதிரிலாம். பட் he didn't have a sniff first half. Correct. Very true. Same with Gabriel. Very good first half. Gabrielோட லீடர்ஷிப் ஏதோ மிஸ்ஸிங் ஆன மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல. தட் குட் ஹவ் பீன் தி டிஃபரன்ஸ். அது அந்த லீடர்ஷிப்ன்றது
மேபி சலீபா இருந்திருந்தா தட் would have been a more vocal பார்ட்னரா இருந்திருக்க முடியுமா? டிம்பர் அந்த இதை கொடுக்கலையா? ஐ டோன்ட் நோ. பட் கேப்ரியலுடைய கேம் ஒண்டி பார்த்தா அகைன் 6 assured கேம். பட் டிஃபென்ஸ்ல 2 கோல் போயிருக்கு. ஹி இஸ் கல்பபிள். அவன் அது இது ஹி மேட் வாட்கின்ஸ் ஆன் சைடு வேற அந்த லைன் அது பார்ட்டே ஃப்ரண்ட்ல வந்து பார்ட்டே ஹாவர்ட்ஸ் வந்து லைன்ல இருப்பாங்க. நீங்க யா, பாத்தீங்கன்னா தட்ஸ் கேப்ரியல் ட்ரூ. மட்டும் தான் வந்து பேக்ல இருப்பான். ஸோ ஆமா. பீயிங் அ லீடர் he should have played the offside நான் சொல்லுவேன். And it was also a communication breakdown. ஏன்னா பார்ட்டி ஆமா ஹாவர்ட்ஸ் 2 பேரும் இவனுக்கு பின்னாடி இருக்காங்க. He doesn't know what is happening behind him. He கரெக்ட் should தான். been aware, but communication இருந்திருக்கணும். It was a colossal breakdown across all fronts அந்த மாதிரி தான். But yeah, that is on Gabriel. He should, as a defensive leader, அவனுக்கு தெரியணும். MLS. எம்எல்எஸ் நீங்க சொல்ற மாதிரி அந்த மிஸ்டேக்ஸ் ஆப்வியஸா இருக்குதா சரி. ஸ்டில் 17 பட் he still had a solid game against Villa. 100%. Yeah, for sure. அவங்க ராஜர்ஸ் தானே ஆடினாங்க அந்த சைடு. ராஜர்ஸ்லாம் he didn't get a sniff அந்த கேம்ல. ஒண்ணுமே பண்ண முடியல அவனாலாம். ஸோ கடுப்பேத்திட்டு சாலிட். இருந்தான் ராஜர்ஸ். எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டான் அவன். It was சும்மா. so funny to see. ஸோ ப்ராப்ளி a 7. Yeah, 7. Yeah. 7. A very good game. 90 minutes complete பண்ணான். Looks like a very very good prospect for us. 100%. 100%. இந்த கோர் ஸ்ட்ரென்த், லோ சென்டர் ஆஃப் ஆமா. கிராவிட்டி, அப்படியே டைட் கேப்ஸ்ல இருந்து வெளில வருது. இதெல்லாம் கேட்டா இவனை லெஃப்ட் ஃபீல்ட்ல போட்டு ஆடுங்க சார் அப்படின்ற மாதிரி. கேட்க நல்லா தான் இருக்கு. பட் இந்த டிஃபென்சிவ் ஸ்டெபிலிட்டி கொடுக்கறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாக்கா மாதிரி ஒரு growth கவா இருந்தா செம்மையா இருக்கும்ன்றது தான் என்னுடைய இது. ஐ டோன்ட் திங்க் ஹி ஹாஸ் த பேஸ் ஆஃப் அ விங்கர், பட் ஹி இஸ் வெரி அஷ்யூர்ட். பின்னாடி வந்து அவங்க கிட்ட போனா ஐம் நாட் டூ ஸ்கேர்ட். இவன் வந்து 17 years ஓல்டு, மிஸ்டேக் பண்ணுவானா அப்படின்லாம் எனக்கு தெரியல. இஸ் வெரி வெரி அஷ்யூர்ட். மிகேல் மெரினோ, he was first தாமஸ் சேம் லைக் பார்ட்டி. பார்ட்டே தான். ஆமா, லெஃப்ட் லெக்டு தாமஸ் பார்ட்டி கேம் இவனுக்கு. லெஃப்ட் ஃபுட்டட் தாமஸ் பார்ட்டி மாதிரி எக்ஸலன்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப், வெரி ஆவரேஜ் செகண்ட் ஹாஃப், வெரி ஆவரேஜ் வெரி புவர் செகண்ட் ஹாஃப். கடைசி 10 minutesல திரும்ப வந்து ஓகே ஏதோ மெரினோ கிட்ட அட்டாக்கிங் த்ரெட் கொஞ்சம் இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் காட்டினான். ஒரு 2 விஷயம் எனக்கு மெரினோ கிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து அந்த டைட் ஸ்பேசஸ்ல இஸ் ஆல்சோ ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் த பிரஸ், பிளே அவுட் ஆஃப் த பிரஸ். அவனுக்கு பேஸ் இல்ல ட்ராக் பேக்கு, பட் ஹி இஸ் ரியலி அஷ்யூர்ட் வித் த பால் அண்ட் இஸ் லெக்ஸ். அவங்க கிட்ட இருந்து டிஸ்போசஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு when he has the ball. That is something that I actually like with him. அதுல ஒர்க் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணா ஐ திங்க் ஹி வில் பி a very very good player for us. இப்போ வந்து ஐ ஸ்டில் ஃபீல் ஜூரி இஸ் அவுட் on his டெஃபினெட்லி how he is as a சைனிங். player. Declan Rice. டெக்லன் ரைஸ் சாலிட் கேம். நத்திங் டு கம்ப்ளைண்ட். he tried to push us அந்த செகண்ட் ஹாஃப்ல ஆஃப்டர் த 2-2 லாம் கூட was trying to push. அந்த அவன் போய் ரன் போய் தான் வந்து அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த ஷாட் வரும்னு நினைக்கிறேன். மெரினோ கோல் Yeah. போனது அந்த Yes. மாதிரிலாம். ஸோ he tried. ஆப்வியஸா he cannot play that லெஃப்ட் சைடட் மிட்ஃபீல்ட் ரோல். அது நம்ம எப்போ ரியலைஸ் பண்ண போறோம்னு தெரியல. பிகாஸ் அவன் லெஃப்ட் ஃபுட்ன்றதே அவனுக்கு இல்ல. he doesn't try that. அவன் Hey. போயிட்டு அவ்வளவு தூரம் ரன் பண்ணி உள்ளார எடுத்துட்டு போயிட்டோம். he always tries to cut back and cross தான். ஸோ அது எல்லா டீமுக்கும் தெரிஞ்சிருக்கு. Yep. இன்னொரு Yep. வரி என்னன்னா நம்ம ஆப்வியஸா ஓடேகார்டு அந்த சைட் தான் ஆட போறான். ஸோ வந்து அந்த காம்பினேஷன் வந்து ஐ ஸ்டில் ப்ரிஃபர் ரைஸ் ஆஸ் அ டிஃபென்சிவ் Do மிட்ஃபீல்டர் you தான். think இப்போ now that Saka is not there, right wingல வந்து it is not like right ஆமா, wingல அந்த இது இல்ல, ஒயிட் இல்ல, சாக்கா இல்ல, அந்த சோ ஓடேகார்டு அந்த ஓடகார்டு இதுவே வந்து இல்ல. ரைட் சென்டர் மிட்டுக்கு பதிலா லெஃப்ட்ல தூக்கி போட்டு, ரைட் ஃபுட்டட் ரைட்ல தூக்கி ரைட்ல போட்டு சிமெட்ரி கொண்டு வந்து அப்படி விளையாடினா தாராளமா பண்ணலாம் தான். ஆனா மாத்தணுமே நம்ம ஆளு தான் டூ ரிஜிட் ஆச்சே. அந்த ஐ மீன் எனக்கு வந்து இந்த டெஸ்பரேஷன் மோட் அப்படின்னு போனா அதெல்லாம் பண்றதுக்கு இட் மேக்ஸ் சென்ஸ் ஃபார் மீ. இப்போ வந்து டெஸ்பரேஷன் மோட்ல இருக்குமா? பிளஸ் ஓடகார்டோட ரோலே வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் நம்பர் 10 மாதிரி தான் இருக்கும். சம்டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் லெஃப்ட் சென்டர் பெட்ல இருக்கான், சம்டைம்ஸ் ரைட் சென்டர் பெட்ல இருக்கும். அதை இது பண்ணி மோல்ட பிரேக் பண்ணி மாத்தி போட்டா ஐ டோன்ட் நோ இஃப் இட் மேக்ஸ் எ டிஃபரன்ஸ்.
வில் ரிமைன்ஸ் டு பி சீன் நடக்குமா அப்படின்னு. கேப்ரியல் மார்டினலி ஆக்சுவலா நம்ம ர- ஓடகார்டோடைய ஓடேகா ரேட்டிங் இல்ல பண்ணல. அதான் ரைஸ் வந்து ஃபார் மீ 6.5. 6.5. ஓடகார்ட் didn't make too Odegaard much. was probably the most disappointing player for me this match. ஓடகார்டு வந்து he hasn't அந்த சாக்கா ரோல் அவன் ஃபுல்ஃபில் பண்ணல. ஓடகார்டு அவுட் ஆனப்போ சாக்கா எப்படி டீமை கேரி பண்ணிட்டு போனானோ, ஆமா. சாக்கா இப்போ அவுட்டா இருக்கிற டைம்ல ஓடகார்டு அதை பண்ண மாட்டோம். Yeah. அந்த சொல்லலாம் நம்ம புது அப்பா அந்த மாதிரி எல்லாம் வர இருக்கு. இட்ஸ் அதெல்லாம் நாட் இருக்கு. பட் கெட்டிங் ஸ்டில் இனஃப் ஆஸ் ஸ்லீப். அ கேப்டன்னா யூ நீட் டு ஸ்டெப் அப்ல. பட் யா ட்ரூ. ஹி ஹாசன்ட் பீன் டூயிங் தட். பிளஸ் வந்து இந்த கேம்ல அவன் இந்த கேம்ல அவனுக்கு சான்ஸ் எதுவும் வரல. ஷார்ட் மாதிரிலாம் இருந்தாலும் டேய் கொஞ்சமாவது ஒழுங்கா ஷார்ட் பிராக்டிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு அவனோட என்டையர் சீசன் ஆர் லைக் ப்ராபப்ளி த லாஸ்ட் 2 seasons. ஸோ யா ஃபார் மீ ஹஸ் பீன் ரியலி புவர். in ஓடகார்டு வந்து I don't know if his decision making is taking a tad second late. ஆமா. அவன் அடிக்கிற ஷாட்லாம் முக்காவாசி பிளாக் தான் ஆகுது. should he maybe try to go away from it? ஷாட் எடுக்கும்போது ஃபேக் பண்ணி திரும்ப வெளியே எடுத்துட்டு போய் அவர் உள்ள எடுத்துட்டு போய் அடிக்கிற மாதிரி, சாக்காஸ் கோல் அகேன்ஸ்ட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், அந்த மாதிரி பண்ணலாமா? பிகாஸ் தீஸ் ஆர் டெஃபினெட்லி கரெக்டபிள் திங்ஸ். எவர்டனோட ஹி குடன்ட் பிரேக் தெம். ஆமா. இந்த இந்த இதுல கூட வந்து அந்த லாஸ்ட் ஃப்ரீ கிக் ஹி ஓவர் இட். யா நிறைய இதெல்லாம் வந்து யூ ஆர் நாட் யூஸ் டு சீயிங் திஸ் ஃப்ரம் ஓடகார்ட். போன சீசன்லாம் ஓடகார்டோட லெஃப்ட் ஃபுட் வாஸ் ஸோ அஷ்யூர்ட். அந்த ஸ்வீப்பிங் கோல்ஸா இருக்கட்டும், பாக்ஸ்ல அந்த 30 degrees லெஃப்ட் ஆர் ரைட், அந்த இடத்துல இந்த ஓடகார்ட் கால்ல பால் கிடைச்சா கோல் அப்படின்ட்டு இருந்துச்சு. இந்த சீசன் அது எனக்கு தெரிஞ்சு 2 seasons பேக். லாஸ்ட் சீசன் அவன் அவ்வளவு கோல் அடிக்கல. பட் ஹி வாஸ் டூ குட் வித் ஹிஸ் பாசிங் அதெல்லாம். ட்ரூ. யா 2 seasons பேக் தான். யா தட்ஸ் வாட் ஐ மென்ட். ஆமா. லாஸ்ட் கேடி. சீசன் வந்து he wasn't scoring goals but he was completely orchestrating the play. எஸ். அவன் மூலமா தான் எல்லாமே போச்சு லிட்டரலி. So வெரி he ட்ரூ. was probably our player of the season நே சொல்லுவேன் லாஸ்ட் சீசன் Yep. to close. பட் இந்த சீசன் வந்து இட்ஸ் லைக் a complete drop off. Yep. அதுதான் நம்ம இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் சேர்த்துதான் நம்ம இந்த நிலைமையில இருக்கோம். ஓகே, இந்த கேமுக்கு ஐ கிவ் him a 5. He has had a bang average game. Nothing எதுவும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. மார்டினெல்லி, what did you think? had a really good first half. செகண்ட் ஹாஃப் ஃபேட் ஆன மாதிரி இருந்தது. பட் ஹி ஸ்டில் இந்த மாதிரி மார்டினெல்லி எல்லாம் வந்து கிராஸ் எல்லாம் போடுறான்ப்பா பாரு அந்த மாதிரி இருந்தது. அதுவும் ரைட் விங்ல இருந்துட்டு. ஸோ பிளஸ் என்னோட இன்னொரு வரி என்னன்னா இந்த ஒரு என்னது கவுண்டர் அட்டாக் வருமே, அப்படியே பால் எடுத்துட்டு ஓடி நடுவுலயே நின்றுவான். he didn't have support. இந்த பழைய மார்டினெல்லியா இருந்தனா he would have completely gone to the எமி மார்டினஸ் வரைக்கும் போயிருப்பான். அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸே இல்லாத மாதிரி இருக்கு. எல்லாரையும் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு டீம்ல. இட்ஸ் அந்த டேக் ஆன்ஸ் அப்படின்ற அந்த மெட்ரிக்கை வந்து நம்ம ரொம்பவே இந்த சீசன், அட்லீஸ்ட் சாக்கா இன்ஜுரிக்கு அப்புறம் இட் இஸ் ஃபாலன் ஆஃப் அ கிளிஃப். ஒன்னு டேக் ஆன் பண்ணா கம்ப்ளீட் பண்ண மாட்டோம், வி ஆர் அன்சக்சஸ்ஃபுல். இப்ப இல்லைன்னா டேக் ஆனே பண்ண மாட்டேன்றோம். ஸோ டிரான்சிஷன்ஸ் கோ டு வேஸ்ட், ட்ரிப்ளிங் அபிலிட்டி கோஸ் டு வேஸ்ட். ப்ராபப்ளி நம்ம தான் எனக்கு தெரிஞ்சு வர்ஸ்ட் கவுண்டர் அட்டாக்கிங் டீமா இருப்போம்னு நினைக்கிறேன் அந்த டாப் 6-10ல. நோ டவுட்ஸ். கண்டிப்பா போன யுனைடெட் கேம்ல தானே ஓடகார்டு வந்து டிரான்சிஷன்ல எடுத்துட்டு போய் நடு கிரவுண்ட்ல 360 அடிப்பான். டேய் யாருக்குடா 360 அடிச்சேன், யாருமே இல்லையே பாங்க. ஓகே, தட் வாஸ் ஃபன். மார்டினெல்லி 6.5. yeah, had he a did goal, his job. good goal. Good goal. அப்படியே இதே கோஸ் மாதிரி பண்ணி வந்து கோல்லாம் அடிப்பான். இதே மாதிரி ஒரு வின்னர் கூட அடிப்பான் லாஸ்ட் வில்லாவோட லாஸ்ட் சீசன் ஐ திங்க். சாக்காவுடைய கிராஸ்ல எமி மார்டினஸ் அந்த காத்துல போய் பிடிக்க ட்ரை பண்ணி கொசு பாலும் கோலும் பாலும் அவனும் சேர்ந்து கோலுக்குள்ள போய் விடுவாங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் நடந்துச்சு. he did good to open the scoring. good goal. ரொம்ப நல்ல ஃபினிஷ். Kai Havertz, I'll take Havertz. ஃபைனலா கோல் ஸ்கோரிங் பூட்ஸ் கண்டுபிடிச்சு இஸ் broken his drought. I hope it continues from here. இவனும் குட் கேம், நல்லா லிங்க் அப் பிளே நல்லா இருந்துச்சு. பேக் டு த கோல் இருந்தப்போ நிறைய இடத்துல he was very assured, found the right people. டிசிஷன் மேக்கிங் இன்னும் கொஞ்சம் குவிக்கா இருக்கலாம்.
Yeah, பேக் ஆமாடா. டு கோல் இருக்கிறப்போ திரும்பி குவிக்கரா ஷாட் எடுக்கலாம் எனக்கு என்ன கேட்டா. தீஸ் ஆர் டூ திங்ஸ் தட் இஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் ஹிஸ் கேம் இப்போதைக்கு நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க? டீசன்ட் கேம் தான். பட் அவனோட ஃபர்ஸ்ட் டச் எல்லாம் என்னால பார்க்கவே முடியல. முடியல என்னால. இஸ் லைக் லிட்டரலி ஃபாலிங் ஓவர் தான் எந்த எந்த பாலா இருந்தாலும். அதனால ஃபார் மீ ஹி இஸ் நாட் அவர் ஸ்ட்ரைக்கர் தான். ஹி கேன் பிளே லெஃப்ட் மிட் ஃபீல்ட் வாட் எவர் ஹி வாண்ட்ஸ். ஹி இஸ் நாட் தி ஆன்சர் டு அவர் ஸ்ட்ரைக்கர் சிச்சுவேஷன். நெவர், இது ஹி வில் பி நெவர் ஃபார் மீ. இது வந்து வாட் வாஸ் யுவர் ஒப்பீனியன்? அவன் வந்து இந்த 2024 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஏதோ ஏதோ சம் 11 கோல்ஸ் இன் 13 மேட்சஸோ ஏதோ அந்த மாதிரி ஹி ஹேட் சம் சார்ட் ஆஃப் ரியலி குட் ஃபார்ம்ல இருந்தப்போ வாட் ரிட்டர்ன்ல வாஸ் யுவர் he இது had a really good purple patch மாதிரி தானே. he he had fine goal scoring தான். but still I feel for the chances we create we could have more clinical striker தான் நான் நினைக்கிறேன். கிளினிக்கல் ஸ்ட்ரைக். ஐ மீன் ஐ டெஃபினெட்லி அக்ரி. நமக்கு நம்பர் 9ல டெப்த் வேணும். அண்ட் ஆஹ் somebody who is a pure finisher அந்த மாதிரி. ஐ ஆல்வேஸ் தாட் லக்கசெட் வாஸ் தட் கை. பட் அவனோட லாஸ்ட் 2 சீசன்ல ஆர்சனலுக்கு ஃபினிஷிங் தான் என்ன அப்படின்ற மாதிரி ஆயிட்டான் அவன். பட் டு ஹிஸ் கிரெடிட் பிரெஞ்சு லீக்ல திரும்பவும் போயிட்டு நான் தான்டா அப்படின்ற மாதிரி. நான் ஏதோ ரூமர்லாம் வேற பார்த்தேன். ஏதோ we are trying to get Lacazette back on loanலாம். நாளே என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு ரூமர் கலப்பறதுக்குன்னு ஒரு நியாயம் வேணாமாடா. So yeah, பட் ஆப்வியஸா நம்ம ஸ்ட்ரைக்கர் வாங்குறதும் கஷ்டம் தான். இட் லிட்டரலி தேர் இஸ் நோ ஒன் இந்த மார்க்கெட். இப்ப சும்மா யாரும் நம்ம வந்து செஸ்கோ வாங்குவோம், ஈசாக் வாங்குவோம் அதெல்லாம் சொன்னாலும் தேர் இஸ் நோ கேரண்டி தே வில் கம் அண்ட் ஸ்கோர் 20 கோல்ஸ் 25. என்ன ஹாலண்ட் மாதிரி கிடையாது அவனுமே. and plus இப்போ அவங்க விண்டர்ல வாங்கணும்னா இட்ஸ் கோயிங் டு டேக் வாங்கவும் வெரி முடியாது. எக்ஸ்பென்சிவ். Vlahovic 2 seasons ago 3 seasons ago 87 மில்லியனுக்கு போனான் விண்டர்ல. வாங்கலாம் நம்ம வாங்க போறது இல்ல. That's பட் true. யா நம்மளோட ஐ டோன்ட் நோ. he left midfieldலயும் he might play well தான். but he needs chances. but for me he is not a striker தான். he's a made up striker தான். still it's not his natural position ல. Mm-hmm. Yeah, true. Agree. It's லாஸ்டா not. நம்ம எப்போ ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர் இருந்து ஆல்வா தான் இருந்தான். ஆமா, yeah. ஆமா அவனோட அப்பார்ட் ஃப்ரம் his லாஸ்ட் சீசன் கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் ஆன சீசனுக்கு அப்புறம் அது தெரியல. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் he was splendid. அவன் அடிச்சுக்க முடியாது. That was really good. That was the last good striker. அதுக்கு முன்னாடி அலெக்சிஸ் had that good season. ஆனா அவன் சென்ட்ரல் விளையாடல. he was more of a winger than இப்போ. அப்ப so நமக்கு yeah, இருந்த somehow ஸ்ட்ரைக்கர் பேரு we can ஜிரு fight. அண்ட் வெல்பெக். எங்கத்த ஆமா. நம்ம இன்னும் ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர்லாம் பாக்கணும்னா தலைவர் ஹான்ரிக்கு தான் போனோம். எஸ், ஐ ஹேவ் டு டர்ன் த டைம் பேக் ரொம்ப ரொம்ப தூரமா. கை ஹாவர்ட்ஸுக்கு வந்து I'll give him a 6.5 கோல் இருந்துச்சு. அதுக்கு மேல எதுவும் இல்ல. வின்னரை வந்து பாவம் அன்பார்ச்சுனேட்டா அவர் நடுவுல வந்து தட்டி விட்டு போயிட்டாரு கையை வச்சு. வெரி வெரி அன்பார்ச்சுனேட். பட் ஒன்றும் பண்றதுக்கு இல்ல. லியாண்டோ ட்ரோசார்ட், what did you think of him? probably our most probably the best player for us in this game. 100%. Yeah. எல்லாமே பண்ணான். he was trying to track back. அந்த எல்லோ வாங்கினதுமே வந்து கவுண்டர் அட்டாக்க ஸ்டாப் பண்றது. he was literally everywhere. கிராஸ்லாம் வந்து நான் ட்ரஸ்டார்ட்லாம் என்னடா பீட் பண்ணிலாம் கிராஸ் போடுறேன் அந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் நீ பண்றதே இல்லையே அதுவும் அந்த அப்படின்னு. இன்ச் பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு அந்த கிராஸ். கரெக்டா வந்து ஆல் ஆமா. இந்த கை ஹேவர்ட்ஸ் had to do was பிவட் ஃபுட்டை வச்சு ஸ்வெல் பண்ண வேண்டியதுதான் ஒன்லி திங் he had to do. பண்ணி முடிச்சான் கோல். அப்படியே பிளேட்ல வந்து வச்சு கொடுத்தான் ட்ரோசார்ட். that's how good it was. Yeah, he was really good. நம்ம ஆளுங்க சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவன் வாங்கின பவுல்ல தான் வந்து கோல் போச்சு அப்படின்னு. ரெண்டு சும்மா லூசு அசிஸ்டும் பசங்க. வந்தான்ல. ஆமா, 2 அசிஸ்டுமே வந்தான். மார்டினெல்லிக்கும் வந்தான், ஹவர்ட்ஸ்க்கும் வந்தான். So he was clearly our best player. So I would give 7.5, 8. Win, hopefully that should have been under a winning circumstance.
ஆனா Yeah, இல்ல. I can't blame him for this draw. Yeah, Definitely. அதுக்கு நம்ம அவனை blame பண்ணி அவனுக்கு 6.5 எல்லாம் கொடுக்கறது நியாயமே இல்ல. correct. Correct தான். Raheem Sterling came on 82 minutesல, but I don't think he had big enough of an impact. ஒரே ஒரு ட்ரிபிள் பண்ணலாம் பார்த்தேன், பட் அது தவிர எதுவும் பெருசா he didn't have much ஆமா. அந்த impact ஒரு wise இதுல அதுல. வேற அவங்கள ஃபவுல் வேற பண்ணுவான். கடுப்பா ஆமா. இருக்கும். டேய் அவனை ஏன்டா ஃபவுல் பண்ண? அங்கேயே பால நிறுத்திருப்பாங்கடா அப்படின்னு. Yeah. அதுவும் அடிஷனல் டைம்ல வேற. இப்ப சும்மாவே உனக்கு 2 நாள் ஆக்குவானுங்க கிக் பண்றதுக்கு பார்த்தேன். இதுல எக்ஸ்ட்ரா டைம்ல வேற எல்லாம் படுத்துட்டானுங்க அதுக்கப்புறம். அஹ், மிக்கேல் ஆர்டெட்டா, வாட் டிட் யூ திங்க் ஆஃப் ஹிஸ் மேனேஜ்மெண்ட், இன் கேம் மேனேஜ்மெண்ட்? என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 5 தான். You can't, obviously you go back to your manager தான் when you drop a 2-0 lead. ட்ரூ. நம்ம வந்து we can't சொல்லலாம் வந்து பெஞ்ச்ல யாரும் இல்ல அப்படின்ட்டு கொண்டு வர்றதுக்கு. நியாயமா அந்த பெஞ்ச் பில்ட் பண்ணது நீதான் தம்பின்னுவாங்க அப்புறம். ஸோ வந்து 5 தான். ரியலி குட். எக்ஸ்பெக்டட் 11 தான். பீப்புள் கேன் சே கிவியர் ஸ்டார்ட் பண்ணிருக்கலான்ட்டு, பட் ஐ யா திஸ் வாஸ் அன் எக்ஸ்பெக்டட் 11 ஃபார் மீ விச் வாஸ் குட். வந்து ஸோ ஸ்டார்டிங் 11லாம் பார்த்தா யூ கேன் கிவ் 7 அந்த மாதிரி. பட் ஆஃப்டர் தட் when they went down or like even before they scored the equalizer, like we could have changed something சொல்லலாம். But still, yeah, ட்ரூ. blame is on the manager. So 5. 5. Okay. Before we go to that, give your question, crowd, I thought they were really good. But after a very long time, home game la boost கேட்டுச்சு. Very well deserved boost தான். 2 goal lead ஹோம்ல ஸ்குவாண்டர் பண்ணா ஆர்த்தி ஆடுப்பாங்க அப்படின்னு கேட்கலாம். வெரி ஆமா, வெல் அது டிசர்வ் வந்து பூஸ்ட். இன்னொரு அந்த சிச்சுவேஷன் வேற அப்படி இருக்குல்ல. We are chasing a team. எஸ். So you have to be near perfect. யா, 2 100%. goal எடுத்துட்டு நம்ம 2-2 ஆகுறது வந்து காண்டா தான் இருக்கும். அண்ட் நல்ல லைக் வி ஆர் ஆல்சோ வெரி வோக்கலா இருந்தாங்க. அந்த செகண்ட் கோல் போன பிறகுமே ஆமா, டு கெட் சப்போர்ட் த நல்லா தான் வின்னர். இருந்துச்சு. They were pushing சவுண்ட், the team. யப், சவுண்ட் நல்லா இருந்துச்சு. ஓகே, பிஃபோர் இதே வி ஒரு ஃபினிஷ் 2-3 வருஷம் முன்னாடி எமிரேட்ஸா இருந்தா அப்படியே சைலண்டா போயிருக்கும். அப்படியே கிளாஸ் ரூம் அந்த மாதிரி இருந்திருக்கும். வெரி ட்ரூ. ஐ திங்க் அந்த எப்போ அந்த போனமத்தோட ஒரு வின்னர் ரீஸ் நெல்சன் அடிச்சு ஆமா, விடுவானு, அந்த அந்த அட்மாஸ்பியர். சீசன் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா அந்த சீசன்ல நிறைய அந்த 82nd மினிட்டுக்கு அப்புறம் 80th மினிட்டுக்கு அப்புறம் வர லாஸ்ட் வின்னர்ஸ். மினிட் வின்னர்ஸ் நிறைய இருந்தது. Yeah, it was really good. And we had that extra gear last அந்த 10 or 15 மினிட்ஸ்ல போறதுக்கு. ஆர்டெட்டா சொல்ற மாதிரி இவங்கெல்லாம் சப்ஸ்டியூட் கிடையாது, இம்பாக்ட் பிளேயர். அதெல்லாம் கேட்க நல்லா இருந்துச்சு அப்போ. 25 பேர் ஸ்குவாட்ல 16 பேர் எப்பவுமே ஃபிட்டாவே இருந்தானுங்க. இப்போ 21 அதுதான். 21 ஸ்குவாடுல நீ யாராச்சும் ஃபிட் ஆகுங்களான்ற மாதிரி. திஸ் இஸ் அதான் அந்த கவலைக்கிடமான. கேம்பிள் எடுத்தது வந்து hasn't paid off. That's true. Yeah, royally blew up on our face and the gamble. Uh, Going to the midweek Champions League tie, Dinamo Zagreb அவங்க வந்து கரெக்டா cusp of that 24th ஸ்பாட்ல இருக்கானுங்க, குவாலிஃபை ஆகிறதுக்கு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு. They will also be looking forward to like ஏதாச்சும் பண்ணணும், மேல வரணும். ஏன்னா அவங்க 8 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு கீழே பிஎஸ்டி 7 பாயிண்ட்ஸ், கீழே இருக்கிறவங்க எல்லாமே 7 or less. PSG தான் most likely to come up in some sort. Dinamo Zagreb playing Arsenal away from home. Home game தானே இது? Yeah, home நம்மளுக்கு game ஹோம் for தான். Arsenal. ம். ஆமா. இந்த பெருசா ஸ்குவாடுன்னு பெருசா கிடையாது. But do you think we'll see Kivior and Timber go back to right back? That is the wish. அது மெயினா வந்து பார்ட்டே ஹேஸ் டு பிளே இன் மிட்ஃபீல்ட். அதுதான் இந்த இது. That is true. Yeah. ஸோ அப்போ வந்து பார்ட்டே நாட் பிளேயிங் இந்த ஜஸ்ட் மிட்ஃபீல்ட்னா அப்ப ரைஸ் உட்கார வச்சுட்டு மெரினோவை திரும்ப லெஃப்ட் எயிட்டா? எனக்கு தெரியாது. ரைஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நோ மேட்டர் வாட். அந்த அது ரைஸ்லாம் டிராப் பண்ற மாட்டான்னு தான் நினைக்கிறேன். Yes, true. ஸோ I think so too. வந்து இட் would be the yeah if at all if we are making a changeனா அதுதான் சேஞ்சா இருக்கும். Uh, வருவான். Any players close to coming back நினைக்கிறீங்களா? Calafiori, White, Tomiyasu. கேலஃபியூரில என்ன ஆச்சுன்னே தெரியல. சும்மா பொலோனியா சும்மா டோமியா வித்த மாதிரி இன்னொரு இதை காமிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன் நமக்கு. நான் வந்து என்னெல்லாம் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆளா நெக்ஸ்ட் சீசன் விற்க வேண்டிய ஆள் வந்து டோமியாசு தான்.
மை காட், பாவங்க அவரு. நல்ல நல்ல ஆளு. ஏதோ நல்ல அவருக்கு இந்த ஆளுதான். என்னோட காண்டே என்னன்னா வந்து he like gets injured for us and he turns up to international break and he plays every match for Japan. வந்ததும் திரும்ப திருப்பி இன்ஜுரி ஆயிடுவான். injure ஆயிரும். அதுதான் எனக்கு காண்டாயிரும். அவனாலதான் இப்ப வந்து ஒயிட் வந்து இவ்வளவு இன்ஜுரி ஆகிருக்கான். ஒயிட் had to play with pain injections எல்லாம் போட்டு Correct. because Last we season. didn't have Tommy. And Timber was out all season ஆமா, last year. அது Okay, வந்து கம்ப்ளீட் லைபிலிட்டி தான். So எனக்கு தெரிஞ்சு that's true. யாரும் வர போறதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆலஸ் பியூரிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. வந்தா தான் வருவான். Okay, we're playing on Wednesday. இன்னும் 2 days இருக்கு. நாளைக்கு பிரஸ் நம்ம கான்ஃபரன்ஸ்ல இப்ப ஆர்டேட்டா இந்த சொல்லுவாங்க. மேட்ச் ஜெயிச்சா we are கன்ஃபார்ம்டா டாப் 8 இல்ல? Yeah, இந்த கேம் ஜெயிச்சிட்டோம்னா we are assured of top 8 நினைக்கிறேன். ஏன்னா will be 16 points. And 8ல எல்லாருமே டாப், இப்போ இருக்கிற டாப் 8 are all at 13. Uh, I I think virtually solid நினைக்கிறேன். Because at the end of the week தான் தெரியும் இதுவா இல்லையான்னு. அதான் நான் பாக்குறேன். இந்த சும்மா இந்த 11th 12th எல்லாம் சும்மா 10 பாயிண்ட் வச்சுக்கலாம் இருக்கானுங்க நிறைய பேர். ஆமா, அவங்க எல்லாம் 2 வின் எடுத்துட்டாங்கன்னா they'll come to 17, which and நம்ம லாஸ்ட் கேம் தோத்தோம்னா will still be at 16. ஸோ இந்த கேம் வீக் முடியும் போது தெரிஞ்சிடும் நம்ம டாப் 8 லாக் பண்ணிட்டோமா இல்லையான்னு. டாப் 8 லாக் பண்ணிட்டா மோஸ்டா துபாய்க்கு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். எஃப்ஏ கப் ஆமா இல்லாதனால தயவு செஞ்சு துபாய்க்கு போகடா அப்படி. ஆமா, தயவு செஞ்சு போக. நீ இந்த இது கூட விட்டு போயிருக்க. நியூ கேசல் ஆமா. மேட்ச் எல்லாம் வேணாம், நம்மளுக்கு வாக் அவுட் கொடுத்துருக்க செகண்ட் லெக். துபாய் ஐ திங்க் போனோம்னா நியூ கேசல் கேம் வில் கம் ஆஃப்டர் தட். அந்த கேம் துபாய் போயிட்டு வந்தா ஐ திங்க் அந்த கேம் கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. போனமத் நான் தானே இப்பதான் பார்த்தேன் அந்த இது பார்த்தேன். ஏதோ ஒரு ஸ்டாட் லாஸ்டா வந்து நம்ம மோர் தென் 2 கேர்ள்ஸ் வந்து எப்ப ஸ்கோர் பண்ணிருக்கோம். நான் சென்ட் ஜேம்ஸ் பாருங்களேன், அந்த 4-4 டிரா. மை காட், ரியலி? ஆமா, நான் இப்பதான் பார்த்தேன். ஆக்சுவலா இப்படி கூட பார்க்கலாம். நம்ம ஒரு 2 seasons ago 2-2 2 seasons 2-0 ago we வின் beat பண்ணா we 2-0. could take it to இது எக்ஸ்ட்ரா டைம் பெனல்டிஸ் அட் தான் பெனல்டிஸ். நினைக்கிறேன்ல. யா, எக்ஸ்ட்ரா டைம் நோ, இல்லன்னு நினைக்கிறேன். ஆமா, நோ எக்ஸ்ட்ரா டைம், டைரக்டா பெனல்டிஸ் தான். ரைட். இன்னும் பாடலாம் ஆசை. நான் ஆசைப்படலாம், பட வேண்டியதான். போனமத் டெம்ப்ளேட் எழுதி வச்சிருக்காங்க. பட் நியூ கேசல் கிக் ஆஃப்ல இருந்து அவங்க டிஃபெண்ட் வித் 10 லைக்லி. சோ நம்ம பிரேக் பண்ணி கோல் அடிக்கணும். நம்மளுக்குன்னு வருவாங்க யாராவது ஒரு ரெஃப் சும்மா யா, கண்டிப்பா. சாவடிக்கிறதுக்குன்னு. எஸ், அத we'll cross that bridge when it comes. அதுக்கு முன்னாடி பல ஹோப்ஃபுல்லி அதான் we should win the champion. இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டனா we could probably rest. அந்த ஜிரோனா மேட்ச்லாம் எழுதி விட்டுறலாம். கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா தேவையே இல்லை, நீங்க யார் வேணா போட்டு ஆமா, ஆடிக்கோங்க. அந்த பட்லர் ஓஏஜி எல்லாம் வந்து ஆடலாம். அதான், அது கொஞ்சம் ரெஸ்டாவது கிடைக்கும் நடுவுல பாய்ஸ்க்கு. அதனால இந்த கேம் இஸ் pretty much important just to win and get the 3 points. 1-0 2-0 ஏதோ ஒண்ணு, ஏதாவது ஒண்ணு பண்ணி ஜெயிச்சு தொலைங்கடா. ஜெயிச்சா போதும், ஜெயிச்சா போதும். ஹோப்ஃபுல்லி அந்த நோட்டோட ஜெயிச்சிருவோம் நம்பி இந்த ஆஸ்டன் வில்லாவுடைய டிசப்பாயிண்டிங் டிராவை ரிவ்யூ பண்ணி இதை வந்து வேற நாங்க ரெக்கார்ட் பண்றதுக்கு ஓவர் பீரியட் ஆஃப் 24 hours பண்ணியிருக்கோம். அதனால இந்த எஃபர்ட் கருதி எல்லாரும் கேட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தீபக், ரொம்ப நன்றி, ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருந்ததுக்கு. வெரி கிளாட். தேங்க்யூ so much for your time. Thank you. Take யா, care. அடுத்த ரெக்கார்டிங்ல பார்ப்போம். பாய். See you guys.